ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுக்ராக் தமிழ். ஐம் சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலாஜிசம். பொதுவாக சிலாஜிசம் அப்படிங்கிறது வந்து பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரீசனிங்கில் ஒன் ஆஃப் தி டாபிக். இதில் வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலாஜிசத்தோட இன்ட்ரடக்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஓகேவா? சிலாஜிசத்தோட கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஆல், சம், நோ, சம் நாட், அப்புறம் ஒன்லி, a few, possibility. இவ்வளோதான். லைக் இப்போ இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஆல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏ அண்ட் பி ரெண்டெண்ணா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல் ஏ ஆர் பி, ஆல் ஏ ஆர் பி, இதுதான் ஆல் ஏ ஆர். இதில் வந்து எல்லா ஏயுமே பியில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் சம், லைக் சம் ஏ ஆர் பினா ஏ பி. இப்போ வந்து இதில் ஏயோட கொஞ்சமும் பியோட கொஞ்சமும் இருக்குது. ஸோ இதுதான் சம் ஏஆர் பி. அப்புறம் நோ, லைக் நோ ஏ ஆர் ரைட் பினா இது ஏ, ஏக்கும் பிக்கும் நோ ஏஆர் பி, இதுதான் நோ. அப்புறம் சம் நாட்னா இப்போ லைக் சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஏ, இது பி. ஆனால் சம் ஏஆர் டெஃபினெட்லி நாட் பி, அதாவது ஏயோட கொஞ்சம் வந்து டெஃபினட்டாக பியாக இருக்காது அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அப்புறம் ஒன்லி ஏஆர் பினா ஏ இருக்குது, ஒன்லி ஏ மட்டும்தான் பி, ஏ மட்டும்தான் பி அப்படின்னு இதோட அர்த்தம். அப்புறம் ஒன்லி a few அப்படின்னா இதுதான் ஏ, இதுதான் பி, ஏயோட கொஞ்சோண்டு மட்டும்தான் பியாக இருக்க முடியும். இப்போ இதில் சம் ஏஆர் பினா கன்க்ளூஷன் கரெக்டு, ஆல் ஏஆர் பினா தப்பு. ஏன்னா பியோட கொஞ்சோண்டு மட்டும்தான், ஏயோட கொஞ்சோண்டு மட்டும்தான் பியாக இருக்க முடியும். ஆனால் இந்த பி வந்து மொத்தமாகவே இந்த ஏக்குள்ளே இருக்கலாம் இந்த இதில். ஸோ அது வந்து கரெக்டாக வரும். ஓகேயா? அப்புறம் ஒன்லி a few போட்டோமா. பாசிபிலிட்டி, பொதுவாக பாசிபிலிட்டி வந்து எப்படின்னா, இப்போது இது ஏ, இது பி, இதுக்கும் எதுவுமே இல்லை. இப்போது ஆல் ஏஆர் பி இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிபிள் தான். மேபி இதில் நாட் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது பாசிபிள் இல்லை. ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து பாசிபிலிட்டி படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நோ ஆப்பிள் இஸ் ப்ளம் அப்படின்னா, இப்போது இதுதான் ஆப்பிள், இந்த ஆப்பிள் வந்து நோ கன்க்ளூஷன் இதில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. நோ ஆப்பிள் இஸ் ப்ளம். ஓகே, ஆல் ப்ளம்ஸ் ஆர் ஆரஞ்சஸ், இந்த ப்ளம்ஸ் எல்லாமே ஆரஞ்சஸாக இருக்குது. அப்புறம் ஆல் ஆரஞ்சஸ் ஆர் மேங்கோஸ், ஆல் ஆரஞ்சஸ் ஆர் மேங்கோஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் ப்ளம்ஸ் ஆர் மேங்கோஸ், எல்லா ப்ளம்ஸுமே மேங்கோஸ். ஆமாம், கரெக்டு தான். அட்லீஸ்ட் சம் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்சஸ். இப்போ மேங்கோஸில் கொஞ்சோண்டு வந்து ஆரஞ்சஸாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து போத் ஃபாலோஸ். அப்புறம் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஆல் அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ், இதுதான் அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸுமே மேமல்ஸ். நோ மேமல்ஸ் இஸ் ரெப்டைல். ஓகே, ரெப்டைல். ஆல் ரெப்டைல்ஸ் ஆர் amphibians, all reptiles are amphibians. All animals are amphibians. Conclusion பார்க்கலாம்.
ஆல் அனிமல்ஸ் ஆர் amphibians. எல்லா அனிமல்ஸுமே amphibians-ஆ இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் some amphibians are mammals. some amphibians are mammals இல்லை. ஸோ இது neither one nor two, A. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். some schools are classes. some classes are teachers. all teachers are students. ஓகே, கன்க்ளூஷன் பார்க்கலாம். some students are classes. ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சோண்டு கிளாஸஸா? ஆமாம், இருக்குது. all classes being student is possibility. எல்லா கிளாஸஸுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. ஏன்னா இதில் எதுவுமே நோ கன்க்ளூஷன் இல்லை. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இது தேர்டோட ஆன்சர் என்னென்னா both 1 and 2 follows. அப்புறம் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். some buses are cars. no car is ship. வெயிட் பண்ணுங்க. no car is ship. all ships are bike. சாரி, மன்னிச்சிருங்க. all no car is ship. all ships are bike. ஓகே, இது வந்து பைக். ஓகே, some buses are not bike. கொஞ்சோண்டு பஸ்ஸஸ் வந்து பைக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த கொஞ்சம் பஸ்ஸஸ் சாரி பஸ்ஸஸுக்கும் பைக்குக்கும் எதுவுமே இல்லை. ஸோ இது வராது. நோ பைக்கு ஷிப்பு. எந்த பைக்குமே ஷிப் இல்லைங்கிறாங்க, அதுவும் தப்பு. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா neither one nor 2 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின். all cups are saucers. all cups are saucers. all plates are cups. ஸோ பிளேட் இங்கே வரும். plates are cups. some saucers are spoons. ஓகே, all plates being spoon. இப்போது இதில் நாட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக ஓகே டன் ஆகும். all plates are not saucers. இது நாட் வந்தால் தப்பு. ஏன்னா கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்லேயும் நாட் வச்சு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா only 1 follows. அப்புறம் 6th கொஸ்டின் பார்க்கலாம். no cap is shirt. some caps are trousers. all belts are shirts. all belts are shirts. no cap is a trouser. கேப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எந்த கேப்புமே ட்ரௌசர் இல்லை அப்படின்னு இருக்காங்க, தப்பு. ஏன்னா சம் இருக்குது இங்கே. all caps being trouser. எல்லா கேப்புமே ட்ரௌசராக இருக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே நோ கன்க்ளூஷன் இல்லை. இந்த கேப்புக்கும் இதுக்கும் இடையில் எந்த நோ கன்க்ளூஷனும் இல்லை. ஸோ only 2 follows. அப்புறம் no crow is bad. some parrots are crows. no bad is sparrow. சாரி, no bad is sparrow. ஓகே, கன்க்ளூஷன் பார்க்கலாம். no crow is sparrow. crow இங்கே இருக்குது, sparrow இங்கே இருக்குது. இதுக்கும் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது தப்பு. some parrots are not birds. பேரட்டோட கொஞ்சோண்டு வந்து பேட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. ஸோ only 2 follows. அப்புறம் some milks are curd. some curd are buttermilk. no butter is all buttermilks are butter. no butter is ghee. கன்க்ளூஷன் பார்க்கலாம். no buttermilk is ghee. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கும் நோ கன்க்ளூஷன் இருக்குது. some butters are curd. கொஞ்சோண்டு பட்டர் வந்து கேடாக இருந்தால் இருக்குது. ஆமாம். some curd are not ghee. கேடோட கொஞ்சோண்டு வந்து கீ இல்லை அப்படிங்கிறாங்க. கேடோட கொஞ்சோண்டு வந்து கீ இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆல் ஃபாலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
All letters or envelopes all letters or envelopes. No envelope is post office. Some post office are postman. Conclusion பார்க்கலாம். Some postman are letter. postman கொஞ்சோண்டு வந்து லெட்டரா இல்லை, தப்பு. நோ போஸ்ட்மேன் இஸ் லெட்டர். இதுதான் எய்தர் ஆர் கன்க்ளூஷனில் வரும். எய்தர் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் என்னலாம் அப்படின்னா ஆல், நோ, சம், நாட், நோ. ஸோ இது வந்து அதாவது ரெண்டுமே ஒரே இதுதான் இருக்குது. போஸ்ட்மேன் லெட்டர், போஸ்ட்மேன் லெட்டர். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். அப்புறம் 10th கொஸ்டின் போயிடலாம். No animal is rat. Some cows are animals. All bears are rats. bears எல்லா பியர்ஸுமே rats. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் அனிமல்ஸ் ஆர் கவுஸ். அனிமல்ஸோட கொஞ்சோண்டு கவுஸ் தான். ஆமாம், இந்த இருக்குது. ஸோ கரெக்டு. நோ பியர் இஸ் அனிமல். எந்த பியருமே அனிமல் இல்லைங்கிறதும் கரெக்ட் தான். இதில் நோ கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ போத் ஃபாலோ. நெக்ஸ்ட் 11th ஒன்று பார்க்கலாம். சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஆல் லெமன்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ். நோ ஆப்பிள் இஸ் கோவா. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஆரஞ்சஸ் ஆர் லெமன்ஸ். ஆரஞ்சஸோட கொஞ்சோண்டு வந்து லெமனா இல்லை. நோ ஆரஞ்சஸ் லெமன். ஸோ இது ரெண்டும் தப்பு, தனித்தனியாக தப்பாக இருக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே இதுவாக இருக்கணும். அதாவது இப்போ ஏபி பற்றி பேசியிருக்கணும், சம்லையும் நாட்லையும் ஏ அண்ட் பியை மட்டுமே வச்சு பேசியிருக்கணும். அதே நேரத்தில் அந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே தனித்தனியாக தப்பாக இருந்தால் மட்டும்தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். எய்தர் 1 or 3 வரும், இல்லைன்னா அது வராது, காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வராது. சரி, அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் கோவாஸ் பீயிங் லெமன் இஸ் பாசிபிலிட்டி. ஆல் கோவா பீயிங் லெமன் இஸ் பாசிபிலிட்டி வராது. ஏன் அப்படின்னா லெமனுக்கும் கோவாக்கும் இடையில வந்து நோ கன்க்ளூஷன் இருக்குது, அதாவது நோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதனால் இது வராது. ஸோ இதுதான் எய்தர் 1 or 3 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின். A few machines are not plumbers. அதாவது a few machines are not plumbers. All plumbers are qualified. No qualified is skilled. கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ ஸ்கில்டு இஸ் பிளம்பர். பிளம்பர் இங்கே இருக்குது, ஸ்கில் இங்கே இருக்குது. ஸ்கில்லுக்கும் பிளம்பருக்கும் இடையில நோ கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ இது கரெக்டு. நோ மெக்கானிக் இஸ் ஸ்கில்டு. எந்த மெக்கானிக்கும் ஸ்கில்டு இல்லை அப்படின்னு இருக்காங்க. பட் மெக்கானிக்கும் ஸ்கில்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ இது வந்து தப்பு. சம் பிளம்பர்ஸ் ஆர் நாட் மெக்கானிக்ஸ். பிளம்பர்ஸோட சம் வந்து நாட் மெக்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வராது. ஸோ இது ஏன் வராது அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஃபியூ மெக்கானிக்ஸ் ஆர் நாட் பிளம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆல் பிளம்பர்ஸ் ஆர் நாட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு வரல அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இது தப்பு. அதாவது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஃபியூ மெக்கானிக்ஸ் ஆர் நாட் plumbers. All plumbers are qualified. No qualified is skill. ஓகேயா? இப்போ நோ ஸ்கில் இஸ் பிளம்பர். ஓகே, கரெக்டு தான். ஏன்னா இதில் நோ கன்க்ளூஷன் இருக்குது. இது அவ்வளவுமே இதில் வராது, இது அவ்வளவுமே இதில் வராது. ஸோ இது கரெக்டு தான். நோ மெக்கானிக் இஸ் ஸ்கில்டு. மெக்கானிக் யாருமே ஸ்கில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா இதுக்கும் 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 எதுவுமே இது இல்லை. ஸோ இது தப்பு. சம் பிளம்பர்ஸ் ஆர் நாட் மெக்கானிக்ஸ். பிளம்பர்ஸோட சம் வந்து மெக்கானிக்ஸாக இல்லை அப்படின்னு இருக்காங்க. பட் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது வந்து ஒன்லி 1 follows.
அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். நோ சைக்கிள் இஸ் டயர் நாட் ஏ சிங்கிள் டயர் இஸ் டியூப் அப்படின்னா ஒரு டயர் கூட டியூப் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். எவ்ரி டியூப் இஸ் பங்க்சர் அப்படின்னா எல்லா டியூபுமே பங்க்சர் தான். ஆல் பங்க்சர். ஓகே, கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் பங்க்சர்ஸ் விச் ஆர் டியூப்ஸ் ஆர் சைக்கிள்ஸ் ஆஸ் வெல். கொஞ்சோண்டு பங்க்சர் வந்து டியூபாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சைக்கிளாகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. நோ சைக்கிள் இஸ் டியூப். எந்த சைக்கிளுமே டியூப் இல்லைன்னு இருக்காங்க, அதுவும் தப்பு. ஏன்னா இதுக்கும் நம்மக்கிட்ட தனியாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அது தப்பு. சம் பஞ்சர்ஸ் ஆர் நாட் டயர்ஸ். பஞ்சர்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. கொஞ்சோண்டு பஞ்சர்ஸ் வந்து டயர்ஸ் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், ஆல் பஞ்சர்ஸே ஆர் நாட் டயர்ஸ் தான். ஸோ இது கரெக்டு. only C3 follows. 14th question. No panther is jaguar. Not a single jaguar is puma. ஒரு ஜகூருமே வராது அப்படிங்கிறது அர்த்தம். பூமா. எவ்ரி பூமா இஸ் சீட்டா அப்படின்னா எல்லாமே, ஆல் சீட்டா. ஓகேயா? கன்க்ளூஷன். சம் சீட்டா விச் ஆர் பூமா ஆர் பேந்தர் அஸ் வெல். அதாவது சீட்டாவோட கொஞ்சோண்டு வந்து பூமாவாகவும் இருந்து பேந்தராகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட்டு, நோ பேந்தர் இஸ் பூமா. இங்கே இருக்குது. பேந்தருக்கும் பூமாக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இங்கே இருக்குது. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இதுவும் தப்பு. சம் சீட்டா ஆர் நாட் ஜகூர். சீட்டா இந்த இருக்குது, ஜகூர் இந்த இருக்குது. ஆமாம், சீட்டாவோட கொஞ்சோண்டு ஜகூரில் வராது. ஸோ இது கரெக்டு. ஸோ only 3 follows. அடுத்த லாஸ்ட் 15வது கொஸ்டின் பார்த்துடலாம். ஏன் ஃபியூ poets ஆர் நாட் poetesses அப்படின்னா கொஞ்சோண்டு போயட் வந்து போயட்ஸஸாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோ சீரியஸ் இஸ் ஆல் போயட்ஸஸ் ஆர் சீரியஸ். நோ சீரியஸ் இஸ் diligent. கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ diligent இஸ் ஏ poetess. diligent எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. poetess இங்கே இருக்குது. ஆமாம், இதுக்கு இது கரெக்டு தான். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். நோ poet இஸ் diligent. poet இங்கே இருக்குது, diligent இங்கே இருக்குது. இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதா? இல்லை. ஸோ இது வந்து தப்பு. சம் poetesses ஆர் நாட் poet. பட் சம் இங்கே இருக்குது. சரி, வெயிட் பண்ணுங்கள். சம் poetesses ஆர் நாட் poets அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லை, ஏன்னா போயட் எல்லா போயட்ஸ் தான் இங்கே போயட்ஸுக்கு வர முடியாதே தவிர இது அவ்வளவுமே இந்த இதில் வரலாம். ஓகேயா? லைக் எப்படின்னா சம் poets ஆர் நாட் poetesன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த கொஞ்சோண்டு இதில் வந்து இந்த ஆள் இதில் எப்படி வரலாம் அப்படின்னா இப்படி இதில் poetesses வரலாம்ல. ஸோ இது கரெக்டு தான். சரி, இது தப்பு. ஸோ only 1 follows. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.